ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய குருதத் ஜெய குரு பிரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாச பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாசம் திருக்கணிதப்படி எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:27 பிறக்குது. அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. உங்க ராசி அதிபதி 6 இருக்காரு. அவரு அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதியோட போய் சேர்றாரு. ஸோ அதனால என்னன்னா கூடுதலான கவனம். என்னடா அது நல்ல பலன்கள் அப்படின்னா கவனமா இருக்கு சொல்றீங்கன்னா கவனமா இருக்கணும். ஆனா உங்களுக்கு சனியோடைய பாதிப்பு, ராகு கேதுவோடைய பாதிப்பு, குருவோடைய பாதிப்பு எந்த பாதிப்புமே கிடையாது. மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது பெரிய கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது, சனி, குரு எல்லாமே நல்ல கிரக நிலை, நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. ஆனா என்னன்னா அலட்சியம் ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அஷ்டமா ஸ்தானத்துல போய் உங்க ராசிதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி கூடயே சேர்றாரு. விருச்சக ராசி, விருச்சக லக்னம். இந்த 1 மாத காலம் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். எல்லா விஷயமுமே. எல்லா விஷயமுமேன்னா எல்லா விஷயமுமே தான். கூடுதல் கவனம் கவனம். நான் உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லல. உங்களுக்கு பொதுவாவே 6 செவ்வாயா இருக்காரு. ராசியாதிபதியும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு போய் அஷ்டமத்துல சேர்றதுனால இந்த இது. எல்லா விஷயம்னா கவனமா இருக்கிறதுன்னு ஒரு பிசினஸ் செய்றீங்க, ஒரு தொழில் செய்றீங்க, இல்ல ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் எல்லா விஷயத்திலயுமே கவனமா இருக்கிறது நல்லது. காசு பணத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. குறைகளும் இருக்காது. ஏன் அப்டின்னா 10ஆம் அதிபதி உச்சம் பெற்ற குருவோட சேர்றாரு. தொழில்ல நல்ல வளர்ச்சிங்க. தொழில்ல நீங்க நெனச்ச விஷயங்கள விட நல்ல குரோத் ஆகும். தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம், காசு பணம், நிரந்தரமான வருமானம், நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், லாபம் இது எல்லாமே தொழில் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் மூலியமாவும் நல்ல வருமானங்கள பார்க்க முடியும். ஏன்னா 6 குடையவர் உங்களுடைய ராசி அதிபதி ஆகுறதுனால 11 குடையவரும் புதன் தான். ஸோ வேலையில இருக்கவங்களும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல வருமானம், லாபம் பார்க்க முடியும். உத்தியோகத்திலிருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு உண்டானது. நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல வேலை கிடைக்கிறது. நீங்க எதிர்பார்த்த சம்பளத்த விட நல்ல சேலரி கிடைக்கிறது. நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது. இன்சென்டிவ் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி வேலை போயிருச்சு, வேலை எனக்கு கிடைக்குமானா தாராளமா தேடி வருங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதியும் 11 கூடையவரும் புதனு. அவரு கூட போய் சேர்ந்திருக்காரு செவ்வாயி. உங்களுடைய ராசி அதிபதி. அப்போ என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம், ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இந்த மாரி கிடைக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் என்னன்னா, உங்களுக்கு 7 கூடைய சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீச்சமாயி, நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. அப்போ திடீர்னு நீங்க அதிகமான எஃபோர்ட் போடாமயே, கடினமான உழைப்ப போடாமயே, நல்ல எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல திடீர்னு ஒரு ராஜயோகம், ஒரு லாட்டரி, ஒரு புதையலு, உழைப்பே போடாம ஒரு வருமானம், நீங்க ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பினாமியா இருந்திருப்பீங்க. திடீர்னு அந்த காசு வரது, எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு வாரிசு இல்லாத சொத்து உங்களுக்கு வரது. இது மாரி திடீர்னு ரோட்ல போயிட்டுருப்பீங்க. திடீர்னு ஒரு 5 பவுன் செயின் கிடக்குது. 5,00,000 தானே! இது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது திடீர் விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகம் பெறதுக்கு உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகம் நீச்சமா இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம், ஆட்சி, உச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா என்ன மேடம் செய்றது? இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. உபாசன தெய்வங்கள் இருந்துச்சுன்னா வழிபாடு பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு யாரு உங்களுக்கு எந்த தெய்வம்ன்னு கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்த சாமி கும்பிடுங்க. ஆனா கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளோதான் உங்க ஜாதகத்துல கிரக பலங்கள் இருந்தாலும், தெய்வ அனுகூலம்னு ஒண்ணு வேணும். குருவோடைய பிளெஸ்ஸிங்கு, தெய்வ அனுகூலம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் கிடைக்கும். பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன கொஞ்சமான எஃபர்ட் போட்டாலே அதிகமான இது கிடைச்சிரும். ஆனா இந்த மாசம் கூடுதலான கவனம் உங்களோட ஹெல்த்ல, உங்களுடைய பேரு, புகழ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தொழிலும், உத்தியோகமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்தவித கவலைகளும் இல்ல.
6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படி 12 கூடையவர் வந்து நீச்சமாகறாருங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. உழைப்புன்னு ஓடாதீங்க. ஓயாம சிந்தனையும் பண்ணாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து மெ மிகப்பெரிய மைனஸோ இல்ல நெகட்டிவோ என்னன்னா, ஓயாம மூளைக்கு வேலை குடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்காமயே அடுத்தது என்ன பண்றது? இப்படி நடந்தா இப்படி என்ன பண்றது? இப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சிந்திக்கக்கூடிய தன்மைய இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. யோசிச்சு செயல்படுங்க. செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கும் டைம் குடுக்கணும். 12 கூடிய ஒரு நீச்சமாகறனால உங்கனால சரியா தூங்க முடியாது. இந்த மாரி இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொட்டீன் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிக்கப்படும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்லா படிச்சு மேல வர்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். டீச்சருடைய அதாவது பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, அவங்க கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வர்றது, அவங்க கிட்ட நல்ல பேரு புகழ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். உயர்கல்வியில இருக்கவங்களுக்கும் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டரா வெளியில வர்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். படிப்ப பொறுத்தவரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. 4ஆம் வீட்ல ராகு இருக்கனால ஒரு விஷயத்த அப்படியே அள்ளி குடுக்க போது. அதே மாரி இடம் வாங்கக்கூடியது, ஒரு லேண்ட் வாங்கி போட்டது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே இருக்கு. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னேன்ல, அது எந்த வகையில வேணா உங்களுக்கு வரலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழில் மூலியமா கொண்டு வரலாம். 4ஆம் வீட்ல இருக்கக்கூடிய ராகு வண்டி வாகனங்கள் மூலியமா கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். உழைப்பு போடாமயே பெரும் பணம் வரதுக்கு உண்டானது. உதவிகள் பல பக்கத்துல இருந்து வர்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்ப குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இல்ல 2ஆம் வீட்டுக்கு இருக்குது. பணம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரதுக்கு உண்டானது. அதே நேரத்துல குடும்ப சூழ்நிலைகள் அப்படியே மாறும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏற்படும். 7 கூடையவரும் நீச்சமா போறாரு. அதே மாரி வந்து செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துக்கு போறனால கணவன் மனைவி சண்டை வரும். பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாம நடந்துக்கிறது. இந்த மாரி மன உளைச்சல்கள் இருக்கும். உங்கனால அவங்களுக்கு அவமானம், அவங்கனால உங்களுக்கு அவமானம்னு ஏதாவது ஒரு விஷயம் மாத்தி மாத்தி சந்திக்கிற மாரி வரும். அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய ராசிதிபதி போறதுனால நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, தப்பு செய்யல. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அவமானம், அவப்பேர்கள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அத கவனமாக இருந்துக்கணும். 2ஆம் வீட்ட பார்க்கனால காசு பணம் அள்ளி கொடுக்கும். காசு பணத்துல வர்றதுல தங்கு தடை எதுவுமே இருக்காது. ஆனா தேவையில்லாத பேறுகள், கெட்ட பேறுகள் வர்றது, அதனால மன உளைச்சல்கள் ஆகுறது, இந்த மாரி இருக்கும். சில பேர் பிரிஞ்சு போறது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றது, இந்த மாரி கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் ஆயி, உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பிரிஞ்சு டைவர்ஸ், கோர்ட்டு, கேஸ், பஞ்சாயத்து அப்படின்னு போறதெல்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு கூடுதல் மனச்சுமை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, சில பேத்துக்கு சர்ஜரி இந்த மாரி விஷயங்கள உருவாக்கலாம். யூட்ரஸ் லேடீஸா இருந்துச்சுன்னா, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாரி ஜென்ஸா இருந்துச்சு அப்படின்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, அதே மாரி இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வரலாம். அதனால கூடுதலான கவனம். ஏன்னா, அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து சர்ஜரியையும் உருவாக்கும், விபத்து கண்டங்களையும் உருவாக்கும். ஆனா, விபத்து கண்டம் உருவாக்குறதுக்கு பெரிய இது இல்ல. ஆனா, சர்ஜரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது அஷ்டமஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே, கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் தேவை. அதனால அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ நீங்க வந்து விட்டு குடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சு, ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு சின்ன மருத்துவத்தோட முடிச்சு வச்சுருங்க. அதே மாரி கணவருடைய வீண் வாக்குவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வெளியில என்ன பிரச்சனை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதனால அனுசரிச்சு போங்க. தப்பு உங்க பேர்ல இல்லைன்னா கூட அனுசரிச்சு போய்க்கிறது, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப நல்லது. வருமானங்கள் பார்க்க முடியும். ஒரு நல்ல யோகம் இருக்கு. தாய்வழி சொத்துக்கள் வரும். தாய்வழி சீர்கள் வரும். அதே மாரி உடன் பிறந்தவர்கள்னால நல்ல ஆதாயங்கள் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆபரண சேர்க்கை இருக்கு. அதாவது நகை சேர்த்துறது, அதே மாரி ஆடை ஆபரண சேர்க்கை, ஒரு வாகனம் வாங்குறது, உங்க பேர்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறது, சொத்து சேர்க்கை, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்ல பலன்களும் இருக்கு. அதே நேரத்துல செவ்வாய், புதன் சேரும்போது, கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேற கம்யூனிகேஷன்ஸு,
வேற பிரச்சனைகள் இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்க. பட் ஆனா அதெல்லாம் மெதுவா பொறுமையா சொல்லி திருத்தி கொண்டு வரணுமே தவிர, எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பிரச்சனைகள் பண்ணாதீங்க. செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கும்போது கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு. அதாவது அந்த நட்பு வந்து உங்களுக்கு பிடிக்காம போறதுனால, அதனால பிரச்சனை, மன வருத்தங்கள் இந்த மாரிலாம் இந்த மாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவுகளுக்கும் நல்லது. அதாவது உங்களுக்கும், உங்க கணவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கும் கெட்டுப் போகாம வரும். அதனால பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க, முக்கியமா கேட்டை நட்சத்திரம், நல்ல மைண்ட் பவர் ஜாஸ்தி அவங்களுக்கு. புத்திசாலித்தனத்த அதிகமாவும், உணர்ச்சி வசப்படாம உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, அதிகமா மூளை அதாவது யோசிச்சு செயல்படுங்க. புத்திசாலித்தனமாவும், சாதுரியமாவும் செயல்படுங்கன்னு சொல்றேன். இது விருச்சிக ராசிக்கு கைவந்த கலை. இத தாராளமா நீங்க செய்வீங்க. செய்யுங்க. விருச்சிக ராசியில வந்து வேலை போயிட்டு வேலை கிடைக்குமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன முயற்சி போட்டாலும் சரிங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கட்டாயம் தேடி வந்தே தான் ஆகும். நீங்க வந்து என்னன்னா வேலை பார்க்காம உங்கனால இருக்க முடியாது. மத்த ராசிக்காரங்கள காட்டிலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடியாது. உட்காரவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ராசி அதிபதி 6 குடையவரா இருக்காருல்ல. அதனால வந்து எப்பவுமே என்னன்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு அப்படியே எங்கேயாவது நடந்துட்டு ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி, லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி இதுதான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நேச்சர் இதுதான். அதனால உங்களோட திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற வேலை தாராளமாக தேடி தானாவே வந்துரும். அதனால கவலையே பட வேண்டாம். ஈஸியான இது இருக்கும். நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா குருவும், சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பாக்குது. இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் அற்புதமான பலன்கள குடுக்கறதுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே, ஆஃபர் லெட்டர் தானா தேடி வந்துருங்க. நீங்க உடனே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்றது, புனித ஸ்தலங்களுக்கு செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, ஒரு குருநாதர சந்திக்கிறது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்த நோக்கி தான் நகர்ந்து கொண்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்பணும். அதுவே உங்க வாழ்க்கையில நடக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடுக்கும். சனி சுக்கிரனுடைய பார்வை பெறுது. சுக்கிரன் நீச்சமாயி நீச்சபங்க யோகம் பெறுது. அப்ப என்னன்னா, திடீர்னு நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க. அது பெரிய லெவல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறும். திடீர் விபரீத ராஜ யோகங்கள குடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில வேலை பார்க்கவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. பொதுவாவே புதனும் இதுவும் சேரும்போது, இந்த எழுத்து, அதே மாரி கையெழுத்து, லெட்டரு, நீங்க இந்த கொட்டேஷன்ஸ் இந்த மாரி விஷயங்கள், டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மீதி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஆதரவு குடுப்பாங்க. அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும். அவங்க அழுத்தம் தர மாட்டாங்க. வேற இடத்துல போய் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். ஒரு நல்ல பதவி கிடைக்கும். புரமோஷன் உண்டு. திடீர்னு எதிர்பாராத ஒரு புரமோஷன் இருக்கு. உங்களுக்குன்னு அரசாங்கம் ஒரு பதவி குடுக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நெறைய பேத்துக்கு அவார்ட் கிடைக்கும். நல்ல வந்து உங்களுக்கு வந்து புடிச்ச மாரி ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க வாழ முடியும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நெகட்டிவா தான் நீங்க இந்த வாட்டி ஃபேமஸ் ஆவீங்க. இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு காசு பணம் வரும். அதே நேரத்துல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கும். பொதுவாவே ஒரு கலைஞருக்கு பாசிட்டிவோ, நெகட்டிவோ நம்மள பத்தி பேசணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாசம் மக்கள் வீட்ல போய் இருப்பீங்க நீங்க. அந்த மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. செல்ஃபோன் மூலியமாவோ, டிவி மூலியமாவோ பிரபலியமாயிருவீங்க. பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நல்ல அனுகூலமான பலன்களும் இருக்கு. ஒரு இது வந்து என்னன்னா, புதனும், குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாத இறுதியில் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு உருவாக்கி குடுத்துரும். செல்வாக்கெல்லாம் உயரும். பெரிய புகழ் கிடைக்கும். நெறையா விருதுகள் கிடைக்கிறது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால தாய் வழி சொத்துக்கள், அதே மாரி 9ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கனால தந்தை வழி சொத்துக்கள். பொதுவாவே சொத்து சேர்க்கை இருக்கு. பல சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காசு, பணம், செல்வாக்கு எல்லாமே உயரும். பேரும் புகழும் நல்லா இருக்கும்.
பிரபலியமாகக்கூடிய யோகம் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அனுகூலம் இல்லைங்க. உங்களுடைய ராசி, லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, விருச்சகமா இருந்துச்சுன்னா, கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல தான் ராகு இருக்கு. பதவிய புடுங்குறதுக்கு, ஆல்ரெடி பனிஷ்மென்ட் பண்றதுக்கு, நீங்க வந்து தப்பு செய்யலைன்னா கூட, உங்க பேர்ல முத்திர குத்தி, உங்கள வந்து பனிஷ் பண்றதுக்கு, ஜெயிலுக்குள்ள போகறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன் ஜெயில் அப்டின்னன்னா, 12ஆம் அதிபதி சுக்கிரன் அவரு நீச்சமாகுறாரு 11ஆம் இடத்துல. அத உங்க ராசி அதிபதி 6 குடையவராயி அஷ்டமத்துல இருந்து பார்க்குறாரு. அஷ்டம ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து பாக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட். அதனால அரசியல்வாதிகள் விருச்சக ராசியில இருக்கிறவங்க கூடுதலான கவனம். இல்ல அப்படின்னா, உங்களுடைய கெரியரையே முடிச்சு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு தகுந்த தாந்திரிக பரிகாரங்கள் கட்டாயம் நீங்க பண்ணணும். இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். பொதுவாவே விருச்சக ராசிக்கு அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவா இந்த இந்த மாதம் வந்து நல்லால்ல. கூடுதல் கவனம் தேவைங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு மத்த துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமா வந்து இந்த கம்யூனிகேஷன், ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது ரொம்ப அற்புதமான டைமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.